மலக்குமார்களை பொறுத்தவரை அவர்களுக்கு என்று சுய சிந்தனையோ நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, இறைவன் அதனை சொல்லி காட்டுகிறான். 21வது அத்தியாயம் 20வது வசனத்துல, யுஸப்பிஹூன அல்லைல வன்னஹார லா யஃப்தரூன, இந்த மலக்குமார்கள் இரவிலும் பகலிலும் அவனை துதித்துக் கொண்டே இருப்பார்கள். துதித்துக் கொள்வது என்னன்னு சொன்னா, தொழுவையும் அதில் அடங்கும், அவன் சொல்லக்கூடிய காரியங்களை செயல்படுத்துவதும் அதில் அடங்கும். யுஸப்பிஹூன அல்லைல வன்னஹார லா யஃப்தரூன லா யஸ்தக்பிரூன அன் இபாதத்திஹி, அவர்கள் தனியாக சிந்தித்து பெருமை அடித்துக் கொள்ளவும் மாட்டார்கள், அவர்கள் சோர்வு அடையவும் மாட்டார்கள் என்று இறைவன் மலக்குமார்களுடைய சோர்வோ அல்லது தனி சிந்தனையோ அல்லாதவர்களாக அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதனை நமக்கு உணர்த்துகிறார். மலக்குமார்கள் நம்மை போல சந்தோஷம் வரும் பொழுது சந்தோஷப்படுவதோ அல்லது கவலை வரும் பொழுது கவலைப்படுவதோ என்ற சூழ்நிலைக்கு ஆட்படாதவர்கள். அவர்களுக்கு சந்தோஷம் என்றால் என்னவென்று தெரியாது, கவலை என்றாலும் என்னவென்று தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அஹ்மது மற்றும் முஸ்லிமிலே இடம்பெறக்கூடிய ஹதீஸ்கள் மூலமாக நாம் இதை அறிய முடிகிறது. அவர்களுடைய வேலை என்னவென்று சொன்னால் இறைவனுக்கு கட்டுப்படுதல் மட்டும்தான். சொல், செயல், அதிகாரம், கட்டளை என்று இறைவனிடமிருந்து எதெல்லாம் வருகிறதோ அதை அப்படியே செயல்படுத்துவது, கட்டுப்படுவது. 16வது அத்தியாயம் 50வது வசனத்திலும் 66வது அத்தியாயம் 6வது வசனத்திலும் இறைவன் இந்த அவர்களுடைய செயல்பாடுகளை மிக குறிப்பாக நமக்கு உணர்த்துகிறான். யஹாஃபூன ரப்பஹும் மின் ஃபௌகிஹிம் வ யாஃபலூன மா யுமாரூன, தங்கள் இறைவனுக்கு பயப்படுகிறார்கள், தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை மட்டுமே மலக்குமார்கள் செய்கிறார்கள் என்று இறைவன் அவர்களை பற்றி சிலாகித்து குர்ஆனில் குறிப்பிடுகிறார். மலக்குமார்களுடைய உடல் அமைப்பை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்னேன், ஆண்பால் பெண்பால் என்பது அவர்களுக்கு கிடையாது. அவர்களுடைய படைப்பினுடைய அமைப்பு என்னவென்று சொன்னால் இறக்கைகளோடு அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். வானத்தில் பறப்பதற்கு இறக்கைகள் தான் இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் மனிதனுடைய எதிர்பார்ப்பு, அந்த அடிப்படை எதிர்பார்ப்பு இருக்கு பாருங்க, அதை நிறைவேற்றும் முகமாக, அதை நம்பும் முகமாக இறைவன் என்ன செய்யறான்னு சொன்னா இதை சொல்லி காட்டுகிறான். அவர்கள் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் 35வது அத்தியாயம் 1வது வசனத்துல இறைவன் குறிப்பிடுகிறான். அல்ஹம்துலில்லாஹி ஃபாசிரி சமாவாதி வல்லர்தி ஜாயிலுல் மலாயிகத்தி ருசூலன் ஊலி அஜ்னி ஹாத்திம் மஸனன் சுலூத வருப்பா. இந்த மலக்குமார்கள் இறைவனுடைய வேலைகளை செய்வதற்கும், இறைவன் கட்டளையிட்ட வேலைகளை செய்வதற்கும், இந்த பூமியில் இருக்கக்கூடிய படைப்பினங்களுக்கு, தூதர்களுக்கு தேவையான செய்திகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கும், தன்னுடைய தூது செய்தியை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் உரிய படைப்பாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தேவைக்காக இறைவன் 2 3 4 என்ற அடுக்குகளை கொன்ற இறக்கைகளோடு அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். இறைவன் தேவைப்பட்டால், இறைவன் என்ன சொல்றான் தொடர்ந்து, யஜிது ஃபீ ஹலகி, இறைவன் தேவைப்பட்டால் அதனுடைய அடுக்குகளை, எண்ணிக்கைகளை அதிகப்படுத்தவும் உரியவன், அதற்கு தகுதியானவன். 2 3 4 அடுக்குகளை கொண்ட இறக்கைகளை கொண்டு அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவையின் அடிப்படையிலே அவர்களுடைய இறக்கைகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நான் அவர்களுடைய முழு உருவத்தோடு பார்த்தேன். பூமிக்கும் வானத்திற்கும் இடைவெளி கூட இல்லாமல் அவர்களை அடைத்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய உடம்பிலே நான் 600 இறக்கைகளை நான் பார்த்தேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸின் மூலமாக மலக்குமார்கள் இறக்கைகளோடு படைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன் இவ்வாறெல்லாம் இறக்கைகளோடு, அவர்கள் இத்தனை எண்ணிக்கை கொண்ட இறக்கைகளோடு படைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நிமிடமும் இறைவனுடைய செய்தியை மனிதர்களுக்கு, இந்த படைப்பினங்களுக்கு, இந்த பூமிக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கும்,
இந்த மனிதர்களுடைய செய்திகளை இறைவனிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கும் அவர்களுக்கு வேகமும் அதற்குரிய அமைப்பும் தேவை. அதற்காக அவன் இந்த மலக்குமார்களை எவ்வாறு படைத்திருக்கிறான்.